நண்பர்களே, இந்த பாருங்க கத்திரிக்காயை பொரியல் பண்ண போகிறேன். கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு வணக்கி விட்டுருக்கேன். நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை போடுவோம். அதை எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சரி இப்போ கத்திரிக்காயை போடுறோம் பாருங்கள். இதில் போட்டிருக்கிறது வந்து கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் 2-3 போட்டிருக்கேன். நல்லா வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயை போடுறோம். இந்த பாருங்கள், இப்படி நல்லா வணக்கி ஏன்னா காய் வெந்து வரணும். காய் வெந்து வந்துருச்சுன்னா பாருங்கள், இப்படி தான் கத்திரிக்காய் வந்து இந்த வணங்கிக்கிட்டு இருக்கும். நல்லா வணங்கும். நல்லா சுண்டை வணங்கினதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்கிற வேண்டியதான். இதான் கத்திரிக்காய் பொரியல். இவ்வளோதான் நல்லா வணக்கி எடுத்துட்டோம்னா கத்திரிக்காய் பொரியல். பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல். இது கூட கடைசியாக தேங்காய் மட்டும் போடணும். இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து வணங்கணும். இன்னும் வணங்கலை அப்படின்னோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஆனால் எண்ணெயிலே வணங்கி வந்துடும். நம்ம லேசாக தண்ணியை தொளிச்சா மட்டும் போதும். அப்படி நல்லா வணங்கி சுண்டை வணங்கி வந்துடும். இந்த அவ்வளோதான். கொஞ்சம் கடைசியாக தேங்காய் பூ மட்டும் போடணும். உப்பு கொஞ்சம் போடணும். உப்பு தேங்காய் பூவும் போட்டு இறக்கிற வேண்டியதான். வேறு ஒன்றும் போட வேண்டியதில்லை. அவ்வளோதான், கத்திரிக்காய் பொரியல் ரெடி.